தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருமணத்தின் ஆண்டு சொல்லுகின்ற டாமினிக் அவர்கள் இறைவன் ஆசிரியர் வந்து உடனடியோடு அறிந்து வாழணும். இறையேசு சாட்சியாக உலகம் தெரிவிக்கிறார்கள். நினைவிலே வாழ்கின்ற அதுவும் மற்றும் இறந்த அனைத்து ஆன்மாக்களும் புத்தரிக்கின்ற ஆன்மாக்களும் ஆசிரியர் வந்திருப்பது இறை இறக்கத்தினால் நிறை வாழ்வினாக கொண்டாடுகிறார். நாமும் திருமணின் ஆசிரியர் பெற்று மகிழ்ந்திருக்க நமது குறைகள் தவறுகளுக்காக இறைவன் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டும். எல்லாம் வந்த இறைவனிடம் இரக்கம் வைத்து நமது குற்றங்களை மன்னித்து நாம் அனைவருக்கும் நிலை வாழ்வை வழங்குவார்கள். எங்கள் வானக தந்தையே, உண்மையில் நம்பி வாழும் மக்கள் எங்களுக்கு என்றென்றும் நிறைவான ஆசி தந்து அளவடைவீராக. இதனால நன்றி கலந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து உம்மோடு இணைந்திருக்க அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியே உம்மை மன்றாடுகின்றோம். உமது அதிகாலை எடுத்து அறுவடை செய்து ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 14 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, யோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலை, பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலில் இருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகம் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார்.
மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலில் இருந்து வெளியே வந்தார். அவரிடம் கூர்மையான அறிவால் புத்தி இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அறிவாளை வைத்தவரிடம், உமது கூர்மையான அறிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை கொலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அறிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை கொலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை விதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியில் இருந்து ரத்தம் வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்தோடியது. ஆண்டவர் வழங்கும் வாக்கு. மதுரை பாடல் திருப்பாடல் 96 பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுகள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாய் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வலுவாக தீர்த்திடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களிக்கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளவர்கள் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களிக்கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். இறக்கும் வரை நம்பிக்கையோடு இருங்கள். அவ்வாறு வாழ்வில் உங்களுக்கு முடியாத சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் திருவசனங்கள் 5 முதல் 11 வரை. அக்காலத்தில் ஓவியர் சிலர் பேசுகிறது. கவிஞர் தக்கலாலும் நேர்ச்சி கொடுத்தாலும் ஒரு அழகாய் கட்டுரை சொல்கிறது. இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறார்களா? ஒரு காலம் முதல் அப்பொழுது தக்க ஒன்றில் இதுதான் விதிக்கப்படும் என்றார். அவர் இயேசுடன், போதகரே, இக்கூறியவை எப்போது நிகழும்? நிகழ்வுக்கான அறிகுறி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறுவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் என் பெயரை எடுத்துக்கொண்டு வந்து நானே அவன் முன் காலம் நெருங்கி சுற்றுவார்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்பட்டபோது திகிர்கிறார்கள். ஏனென்றால் இனி முதலில் நிகழத்தான் என்று, ஆனால் உடனே முடிவு வராது என்றார். அவர்கள் தொடர்ந்து கூறியது, நாட்டை எடுத்து நாடு, அரசை எடுத்து அரசு வேண்டும், பெரிய இடத்தினாலும் இடத்திலே பஞ்சம் கொள்ளையில் ஏற்படும், அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானிலை தோன்றும் என்றார். இது கிறிஸ்து வழங்குகிற செய்தி. இப்படிதான் சொல்கிறார். ஒரு குருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதில் கூட அவர் ஆகஸ்டின் சபையிலே உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்றார். அகஸ்திய குருக்கள் ரோமிலிருந்து புறப்பட்டு ஆப்பிரிக்காவை பகுதியை போடுவது ஆப்பிரிக்காவிலே மிஷன் காட்சி போட்டு இருந்து திரும்ப வருவார்கள்.
அவனை சார்ந்தவர் அவருக்கு விரைவாகவே இறைவன் முகத்தை காண வாய்ப்பு செய்தார். அவருக்கு அனுப்பப்பட்டார் செய்து உருவாக இவ்வாறு அவர் வாழ்ந்த பொழுது இறந்த விரும்பியது இறைவன் முகத்தை காண கொண்டார்கள். இது வசனத்தை பார்க்கிற பொழுதுதான் இறுதியை பற்றி வாசகம் கூறுகிறது. இளமையை நாங்கள் இதே வசனம் தான் பேசலாம், அதை தயாரில் சொல்றோம். ஆனால் போக போக வயது கூட கூட சாக பயப்படுகிறோம். காரணம் உறவுகளை விட்டு போக ஒரு பயமாக இருக்கலாம், பார்த்து இறைவனை காண ஒரு பயமாக இருக்கலாம். ஏனென்றால் நம் நீதியிலும் உண்மையிலும் அன்பிலும் வாழ்வது இந்த பயம் வருகிறது. நான் சொல்கின்றார், பரலோகெல்லாம் பார்க்கிற பொழுது உலகம் முடிவுக்கு வருகிறது, உங்கள் உலகம் நம் உலகம் முடிவுக்கு வருகிறது. நாம் வாழ்கின்ற காலத்திலேயே நன்றாக வாழ்ந்துவிட்டால் இறக்கிற பொழுது பயப்படுத்த வேண்டும். அந்தோனியார் இறக்க வேண்டும் விரும்பினார். என்றால் இறைவன் காண நாம் இறைவன் காணப்படுற பொழுது கொள்வோம். இறைவன் இறக்குகின்றவர் அவர் மன்னித்து ஆராதிக்கப்படும். நாம் வெறும் மன்னிப்பு கேட்க பிறகு வார்த்தைகளை மாறி வாழ்ந்து நன்றி கூற வேண்டும். இறைவனுக்கு வாழ்வதற்கின்றோம். பதிலாக நாம் நன்றி கூறி மனமாற்றப்பட்டு தினசரி மாறுவதுதான் சேர்ந்திருக்கிறோம். எப்பொழுது காலம் முடிவு வந்தாலும் நம்பிக்கையோடு எழுதிடலாம். செல்ல முடியும். தினசரி வார்த்தையாலும் பிற வார்த்தையாலும் இவர்கள் சேர்ந்திருந்த நாம் உள்ள மாற்றம் கண்டவராக இயேசுவோடு சேர்ந்திருக்கிறது வரம் என்று புதுப்படுகிறார். நாம் தருகின்ற காணிக்கை எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்று வாரும்படி மன்றாடுங்கள். உமது பெயர் மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீங்களே கொடுத்த கொடைகளை மீண்டும் வந்து காணிக்கையாக தருகின்றோம். இவற்றை உட்கொள்ளும் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கவும் இதற்கு நன்றியோடு வாழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான எங்கள் தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கான செயலும் ஆகும். அன்பின் தந்தையே,
என் மீது இரக்கம் கொண்டவராக நாங்கள் இரக்கத்தை பெற்று மகிழும்படியாக உன் திருமகனையை மனிதராக்கி அவரை எங்களுக்கு படியாக்கி நாங்கள் வழிவாழ்வார் நிறைவாழ்வை பெற செய்யும். எனவே நாங்கள் உங்களிடமிருந்து பெறுகின்ற அன்பிற்கும் மன்னிப்பிற்கு நன்றி கூறி நன்றியோடு வாழ்வை மாற்றுகின்ற பொழுதுதான் உங்களிடமிருந்து நிறைவான மகிழ்ச்சியை நிம்மதியான வாழ்க்கையை பெறுகின்றோம். இந்த நம்பிக்கையில் வானகத்தின் தூதரோடு இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய தூய ஆவியை பொழுது இக்காலத்தில் தூய்மை ஆக்க வேண்டும் என உண்மை தாழ்மையோடு நன்றாகின்றோம். இவ்வாறு எங்களுக்கு இவை உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக மாறுவதாக. இயேசு பாடுபட உள்ளம் கனிந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தைக்கு நன்றி கூறி அதை எடுத்து தம் சீடருக்கு அழித்து அவர் கூறுகிறார்கள், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து தந்தைக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறுகிறார்கள், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வழிக்கின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியக்கூடிய தகுதியற்ற எண்களை ஏற்றுக்கொள்ளி, எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவையே உண்டு ஊட்டம் பெறும் நாங்கள் ஒரு வார்த்தையால் வலுவூட்ட பெற்றவராக இருந்தோம் என்னை மாற்றி உம்மோடு இணைய பலம் நன்றாகின்றோம். உலகமெங்கும் பரவி பயணம் செய்யும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருவைகளும் அனைவரோடு உம் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்கிறது. இறந்த அனைவருக்கும் முடிவில்லா வாழ்வழித்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொண்டு எங்கள் அனைவர் மீது இரக்கமாகிறது. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவரது கணவரான புனித யோசேப்பு மற்றும் எல்லா புனிதரோடும் சேர்ந்து நாங்களும் இறைவாழ்வில் பங்கெடுக்கும் தகுதிகளுக்கு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருள்ள உம்மை நம்புகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமது உரியதே. நம் தந்தையை நோக்கி நம் தேவைகளை சொல்லி நம்பிக்கையோடு வாழ்வோம். ஆட்சி உமது திருவுளம் என்னும் தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அவர்கள் உண்மை நன்றாகின்றோம். நாங்கள் அனைவரும் உமது இரக்கத்தின் பேருதவியினால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவது அகற்றமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்புகின்ற பேரின்ப வாழ்வில் எம் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குவேன் என்று உன் திரு தூதருக்கு மொழிந்தீர்கள். எங்களது குற்றங்கள் தவறுகளை பாருங்கள், எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் தந்துள்ள திருவுளம் கொள்கிறார்கள். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் வழங்கும் அமைதி நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை பரிமாறும். இதோ இறைவனின் செல்வதி, இவரே உலகின் பாவங்களை விடுகின்றவர், தன்னை தந்து நம் வாழ நம்மை அழைக்கின்ற நம் அன்பு தலைவன் இயேசு. இவரது விருந்தினர் நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள்.
குழந்தை இயேசுவின் தரத்திலேயும் வாழ்க்கை பெற்ற பரிசுத்தமான அன்புள்ளது வல்லமையுடன் ஏழைகளில் ஆதரவற்றவர்களில் அன்புடன் வரவழைக்கும் நேசத்தந்தையே, இதோ பக்தர்களான நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடன் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உன் திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீ ஏந்தியுள்ள குழந்தை இயேசுடன் எங்களை ஆன்ம சகோதரர்களுக்காக பகிர்ந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருவரும் கைவிட மாட்டார். தந்தைக்குரிய ஒரு நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகின்ற நிலைமையை இறைவனிடம் எடுத்துக் கொண்டார். நாம் தேவைக்காக இந்த வெள்ளத்தினால் மழையினால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க மக்களும் விவரங்கள் நன்றாக புதுமை வள்ளலே, உன்னை கூறி அழைப்பதற்கு செவி கொடுப்பவரே, உன் தலைவராக அரவணைக்கப்படுவதற்கே இனிய குழந்தை பேசுகிறது. இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுகிறார். இவை எங்களுக்கு கிடைக்க பெற்றால் நாங்கள் என்றும் உனக்கு நன்றியுள்ளவராக இருப்போம். மகிமை பொருந்திய புரிதலை நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதில் இருக்கிறார். எங்கள் சகோதரர்களை திருமணம் எங்களுக்கு அடைந்து கொடுத்தார்கள். ஆமென். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது ஆட்சி வருது, உமது திருக்குறள் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்கள். ஆமென். அருள் மிக பெற்ற வழியை வாழ்ந்து ஆண்டவரை இந்த வழியை இறைவன் தாங்கி எப்பொழுதும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டானது. இறைவனது எண்ணத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரை, இறைவனது எண்ணத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரை, இறைவனது எண்ணத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரை, இதோ ஆண்டவருடைய திருச்சிலுவை எதிரிகளை ஓடிக்கொண்டு தாமியம் கொடுத்தவரும் சுதந்திரமான இயேசுவை வெற்றி கொண்டார். புனித அந்தோனியார் பிரார்த்தனை. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்கிறதும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்கிறதும், இறைவனது அன்பு தாயாக வாழ்ந்த புனித மரியாதை, திருச்சபையின் தெளிவான மிகவான புனித அந்தோனியாரை, அவர்களையும் தாட்சி மிக்க புனித அந்தோனியாரை, அறநெறியை நேசித்து பின்பற்றிய புனித அந்தோனியாரை, திருச்சிலுவையை அன்பு செய்தவரான புனித அந்தோனியாரை, சிற்றின்ப ஆசையை வென்றவரான புனித அந்தோனியாரை, தூய்மையில் நீதி மலரான புனித அந்தோனியாரை, சுவாமிமான புனித அந்தோனியாரை, நற்செய்தியின் ஆர்வத்தோடு பொறுத்த புனித அந்தோனியாரை, தூய ஆவியின் படிப்பினைகளை விரும்பியவரான புனித அந்தோனியாரை,
விசுவாசம் மற்றொரு விசுவாசத்தை எடுத்துக்கொண்ட புனித அந்தோனியாரை, தீமை கவனிச்சுக்கொண்ட புனித அந்தோனியாரை, புண்ணிய வாழ்வுகளுக்கு குறைவற்ற படிப்படியாகிய புனித அந்தோனியாரை, பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோனியாரை, வழி தவறி செல்பவர்களுக்கு துணையான புனித அந்தோனியாரை, அற்புதங்களை செய்கிறவரான புனித அந்தோனியாரை, சளிப்புற்று வாழ்வதற்கு ஆபத்துள்ள புனித அந்தோனியாரை, உண்மைகளை போதிக்கிற போதகரான புனித அந்தோனியாரை, பேய்களை விரட்டி ஓட்டுவரான புனித அந்தோனியாரை, அடிமைப்பட்டவரை மீட்கிறான புனித அந்தோனியாரை, பிரான்சிஸ்கன் சபையில் தோன்றிய அற்புதரான புனித அந்தோனியாரை, நோயுற்றோரை குணமாக்குகின்ற புனித அந்தோனியாரை, வில்லீஸ்வரில் இருக்கிறான புனித அந்தோனியாரை, பிறவி குருடருக்கு பார்வை கொடுத்தவரான புனித அந்தோனியாரை, காணாமல் போனவற்றை காட்டி கொடுத்தவரான புனித அந்தோனியாரை, வழக்காடுவது உண்மையை பார்க்கின்ற புனித அந்தோனியாரை, விண்ணகத்தின் சுதந்திரவாளியான புனித அந்தோனியாரை, புத்திரமான புனித அந்தோனியாரை, ஆழ்கடலில் போய்த்தவரான புனித அந்தோனியாரை, பங்கை போய்த்தவரான புனித அந்தோனியாரை, அசசியாரை பின்பற்றி ஏழ்மை சட்டம் கீழ்ப்பதை வாழ்ந்த புனித அந்தோனியாரை, நன்றி கலந்த உணவை ஆசிரியருக்கு உண்டவரான புனித அந்தோனியாரை, ஆழ்கடலை காக்கின்ற புனித அந்தோனியாரை, உண்மை பார்த்து வேண்டுவதற்கு அன்பரான புனித அந்தோனியாரை, தேவதை கொள்கின்றவர்களுக்கு மன்றாடுகிறான புனித அந்தோனியாரை, எண்ணிறந்த ஆன்மாக்களை விண்ணகம் சேர்க்கிறான புனித அந்தோனியாரை, நன்னாக்கு அழியாத நல்லவரான புனித அந்தோனியாரை, கவலை வாழ்வோடு பரிமாற்றுகின்ற புனித அந்தோனியாரை, சிறு குழந்தை வளைவு கொண்ட இறைமகனை தன்னில் ஏந்தியவரான புனித அந்தோனியாரை, உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியான இயேசுவை, உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியான இயேசுவை, உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியான இயேசுவை, இயேசு கிறிஸ்துவாக மன்றாடுவோமாக. என்று வாழும் இரண்டாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்களுக்கு பகிர்ந்து பேசும் மக்களுக்கு அழைத்தது அனைவரும் உதவியினாலே கிறிஸ்தவ வாழ்க்கையை கடைபிடிக்கவும் எல்லா குடும்பத்திலும் ஆதரவு கொண்டு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரான கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித உலகத்தை நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றேன். உன் திருமகனே உண்டு ஊட்டம் பெறும் நாங்கள் உன்னிடமிருந்து என்றும் பிரியாமல் இருக்க அருள் நீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. நன்றி சொன்னார்.